ஹலோ ஆஸ்பிரன்ட்ஸ், வெல்கம் டு சந்துரு மேக்ஸ். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஆர்ஆர்பி குரூப் டியோடைய 2025 பிஐக்யூஎஸ். இதில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற டாபிக் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், புள்ளியியல். ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் வந்து சில கேள்விகள் கேட்டிருந்தாங்க. அது கொஞ்சம் ஃபார்முலா அப்ளை பண்ணுற மாதிரியும் இருந்துச்சு, பேசிக்கான லெவலில் ஈஸியாகவும் இருந்துச்சு. ஸோ இது ரெண்டுமே நம்ம பார்ப்போம், ரெண்டு செப்பரேட் வீடியோஸாக. ஃபர்ஸ்ட் நம்ம பேசிக்கான விஷயத்தெல்லாம் நம்ம பார்த்துட்டு வந்துடும். மீன், மீடியன், மோட், அதை பற்றி சார்ந்து ஈஸியான கேள்விகள் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றது. ஸோ இதுவுமே நம்ம டைப் வைஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டைப் அதில் வந்து மோட் ஃப்ரம் ரா டேட்டா லிஸ்ட், அதாவது முகடு கண்டுபிடிக்கணும். மோட்னா என்னது? முகடு இல்லையா? ஸோ அந்த முகடு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த லிஸ்ட்லேருந்து டேரெக்டாக நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு. அதுக்கு முன்னாடி நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, மோடு வந்து ஒரு லிஸ்ட்டு கொடுத்தாங்க அப்படின்னா அந்த லிஸ்ட்டுக்கு ஒரு மோடு இருக்கலாம். அது பேர் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா யூனி மாடல்னு சொல்லுவாங்க. யூனி மாடல். ஒரு மோடு இருக்குது அப்படின்னா அது யூனி மாடல். ரெண்டு மோடு இருக்குது அப்படின்னா அது பை மாடல். பைனானது ரெண்டு. ஸோ ரெண்டு மோடு இருந்துச்சுன்னா பை மாடல். மூணு மோடு இருந்துச்சுன்னா ட்ரை மாடல். இதுவே நிறைய மோடு இருந்துச்சு, மூணுக்கும் மேற்பட்ட மோடு இருந்துச்சு அப்படின்னா அது பேர் என்னது? மல்டி மாடல். மல்டி மாடல். ஸோ இப்போ 3க்கு மேலே இருந்துச்சு, 3+ அப்படி இருந்துச்சுன்னா மல்டி மாடல். சம்டைம்ஸ் வந்து மோடே இல்லாமல் இருக்கலாம். ஒரு லிஸ்ட்டில் வந்து மோடே இல்லாமல் இருக்கலாம். அது என்ன மீனிங்? மோடே இல்லாமல் எப்படி லிஸ்ட் இருக்கும் அப்படின்னா, எல்லா அப்சர்வேஷனும் ஈக்குவல் நம்பர் ஆஃப் டைம்ஸ் அப்படியே தான் இருக்கும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் 5, 4, 10, 11, 15, 18, 21. ஸோ இதான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட லிஸ்ட். இதில் நீங்கள் என்ன மோடுன்னு சொல்லுவீங்க? மோடுன்னு கேட்டால் என்னன்னு சொல்லுவீங்க? 5 ஒரு முறை தான் வந்திருக்கு, 4 ஒரு முறை தான் வந்திருக்கு, 10 ஒரு முறை தான் வந்திருக்கு, 11 ஒரு முறை தான் வந்திருக்கு, 15, 18, 21 எல்லாமே ஒரு முறை தான் வந்திருக்கு. ஸோ அதிக நம்பர் ஆஃப் டைம்ஸ் வர்றதான் மோடுன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ இப்போ எது அதிகமாக நம்பர் ஆஃப் டைம் வந்திருக்கு? இதில் எதுவுமே வரல, எல்லாமே ஒரு வாட்டி வந்திருக்கு. இல்லை இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் மோடு இல்லாமல் இருக்கும். ஸோ அதுக்கு பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நோ மோட். இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸும் வரலாம். மோடே இல்லாமல் தேர் இஸ் ஜீரோ மோட். ஸோ அப்போது நிறைய கேசஸ் அரைஸ் ஆகும். இந்த மாதிரி ரா டேட்டா லிஸ்ட்லேருந்து மோடு கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய கேசஸ் உண்டு. யூனி மாடல் அப்படின்னா ஒன்றும் இல்லை, சிம்பிள். ஒரு விஷயம் ஒன்று தான், ஒரு அப்சர்வேஷன் தான் வந்து மோடில் ஜாஸ்தியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லிஸ்ட்டே நான் இன்னும் ஒரு 5 சேர்க்குறேன். ஸோ இப்போ மோடு என்னது இங்கே? யூனி மாடல். ஏன்னா ஒரே ஒரு மோடு தான் இருக்குது. மோடு வந்து 5, ஏன்னா 5 ரெண்டு மோடு அக்கறை இருக்குது. ஓகே, இப்போ இதே லிஸ்ட்லேயே நான் வந்து 21 சேர்க்குறேன்னு வச்சுக்கோங்க. இதில் எத்தனை மோடு இருக்குது? இப்போது 5 ஒரு மோடு, 21 இன்னொரு மோடு. ஸோ ரெண்டு மோடு இருக்குது. இது பேர் பை மாடல். இது மாதிரி நிறைய கேசஸ் இருக்குது. ட்ரை மாடலில் மூணு வாட்டி 3 அப்சர்வேஷன்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிருக்கு ஈக்குவல் நம்பர் ஆஃப் டைம்ஸ் ஹையஸ்ட்டாக. மல்டினா 3+. நோ மோட்னா மோடே இல்லை அப்படின்னா எல்லா அப்சர்வேஷன்ஸும் ஒரே டைம் ஆஃப் இது ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ இப்போ இங்கே இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கணும் அப்படின்னா இது பாருங்கள். 3, 3, 7, 7, 10, 10, 15, 15, 21, 21. ஸோ இந்த அப்சர்வேஷன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ரெண்டு முறை ரிப்பீட் ஆகிருக்கு. இதில் எது மோடுன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? மல்டி மோட். ஏன்னா வந்து 3 வந்து 2 முறை வந்திருக்கு, 7 வந்து வந்திருக்கு, 10 2 முறை வந்திருக்கு, 15 2 முறை வந்திருக்கு, 21 2 முறை வந்திருக்கு. ஸோ எல்லாமே ரெண்டு முறை வந்திருக்கு. நோ மோடுனா இது எதுவுமே மோடில் இல்லாத வந்திருக்கும். எதுவுமே இப்போ நம்ம டிட்டர்மைன் பண்ண முடியாது மோட் இல்லையா? ஸோ இந்த மாதிரி கேசஸ் வந்து இருக்கும் மோடில். நம்ம கொஷின்ஸ் எடுத்து நம்ம சால்வ் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? இது வந்து பேசிக்ஸ் அபவுட் மோட். கொஷின்ஸ் எடுப்போம், கொஷின்ஸை சால்வ் பண்ணுவோம். த மோட் ஆஃப் த கிவன் லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ் 115, 190, 110, 185, 85, 110, 115, 102, 90, 85, 85, 68, 85 இயர்ஸ். இப்படிலாம் கேட்குறாங்க. ஒரு லிஸ்ட்டு கொடுத்துட்டாங்க. அந்த லிஸ்ட்டில் இருந்து என்ற எண்களின் தரவு தொகுப்பின் முகடு என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா இந்த லிஸ்ட்டில் இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிக்கணும் அவசியம் இல்லை. இப்போ 115 எத்தனை வாட்டி வந்திருக்கு அப்படின்றது கண்டுபிடிக்கணும் அவசியம் இல்லை. ஏன் இல்லை? ஆப்ஷன்ஸில் என்ன இருக்கோ அதுதான் உங்களுக்கு தேவை. ஸோ அப்போ ஆப்ஷன்ஸில் இருக்க நம்பர் மட்டும் எத்தனை முறை ரிப்பீட் ஆயிருக்குன்னு பார்த்தா போதும். ஸோ அப்போ 92 எத்தனை முறை ரிப்பீட் ஆயிருக்குன்னு பாருங்கள். 92 வந்திருக்கா ஃபஸ்ட் ஆப்ஷன்ஸ்லேருந்து? ஆப்ஷன்ஸில் இருக்க 92
லிஸ்ட்டில் இல்லவே இல்லை பாருங்க. ஸோ அப்போது 0 டைம்ஸ் இட் ஹாஸ் அக்கர்ட். 68 எத்தனை முறை அக்கறை இருக்குது? ஒன்ஸ். ஸோ ஒரு முறை அக்கறை இருக்குது. நெக்ஸ்ட்டு 110 ஒரு முறை, 2. ஸோ 2 டைம்ஸ் அக்கர்ட் 110. தென் 85 ஒன்ஸ், ட்வைஸ், த்ரைஸ் 3 முறை வந்திருக்கு. ஸோ அப்போ இதிலே கிளியராக தெரியுது எது மோடுன்னு. 3 முறை வந்திருக்கிறது 85 தான் உங்களுக்கு மோட். புரியுதா? ஸோ நம்ம ஆப்ஷன்ஸில் இருக்கிற நம்பர்ஸ்க்கு மட்டும் மோட் கண்டுபிடிச்சாலே போதும். எல்லா நம்பருக்கும் நம்ம வந்து எடுத்து 115க்கு 190க்குன்னு எழுதணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அந்த நம்பர் ஆப்ஷன்ஸ்லேயே கிடையாது. புரியுதா? ரைட். நெக்ஸ்ட் கேள்வி, த மோட் ஆஃப் த அப்சர்வேஷன்ஸ் இஸ், அதாவது ஒரு லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த தரவுகளின் முகடு என்னன்னு கேட்குறாங்க. ஸோ சிமிலர் டாக்டிக் தான். இப்போ 3, 5, 1, 8க்கு மட்டும் பார்த்தா போதும். 3 எத்தனை முறை வந்திருக்குன்னு பாருங்கள். 3 வந்து 1, 2, 3, 4 டைம்ஸ் வந்திருக்கா? ரைட். அடுத்தது 5 வந்து ஒரு முறை கூட வரல. ஸோ இப்போ 0. 1 எத்தனை முறை வந்திருக்கு? 1, 2, 3 டைம்ஸ் வந்திருக்கு 1. 8 எத்தனை முறை வந்திருக்கு? 1 டைம் தான் வந்திருக்கு. ஸோ அப்போ இதில் நல்லா தெரியுது எது அதிகமாக ரிப்பீட்டாக இருக்குது. 3 தான் ரிப்பீட்டாக இருக்குது 4 டைம்ஸ். ஸோ அப்போ தட் இஸ் யுவர் மோட். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குது. சிம்பிளான கேள்வி தான் இது எல்லாமே மோடை பொறுத்த வரைக்கும். இது உங்களுக்கு வந்து ஈஸியஸ்ட்டு மார்க் ஸ்கோரிங் ஒரு கொஷின் இது. இந்த கொஷின் வந்துச்சுன்னா உங்களுக்கு லக்கி. ஏன்னா இந்த கொஷின் வந்து நீங்கள் எதுவுமே யோசிக்க தேவையில்ல. ஆப்வியஸ்லி நீங்கள் வந்து எது அதிகமாக ரிப்பீட் ஆயிருக்கோ அது ஆன்சர்னு போட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். இதை தாண்டி வேறு எந்த டவுட்டும் உங்களுக்கு வர வேண்டிய அவசியமே இல்லை. ரைட். ஸோ இதை பயிற்சி எடுத்துக்கங்க. இதுக்கான ஆன்சர் கீ வந்து பிடிஎஃப்லேயே இருக்கும். அந்த பிடிஎஃப் நான் உங்களுக்கு கொடுக்குற பிடிஎஃப்பில் ஆன்சர் கீயோடு தான் வரும். ஸோ அதில் நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். ஓகேவா? ரைட். அடுத்த டைப் நம்ம பார்ப்போம். டைப் 2, மோட் ஃப்ரம் ஃப்ரீக்வன்சி டேபிள், குரூப்டு டேட்டா. இந்த குரூப்டு டேட்டானா என்ன அப்படின்னா, இப்போ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்துட்டு இருந்தது வந்து அன்குரூப்டு டேட்டான்னு சொல்லுவாங்க. அன்குரூப்டு டேட்டானா அப்படியே ஒரு லைனாக நம்பர்ஸ் போட்டு வச்சுருக்காங்க இல்லையா? அது வந்து அன்குரூப்டு டேட்டா. குரூப்டு டேட்டானா அது ப்ராப்பராக வந்து பாக்ஸில் போட்டு வச்சுருப்பாங்க. அதாவது இதுலேருந்து இதுக்குள்ளே இவ்வளோ நம்பர்ஸ் இருக்குது, இதுலேருந்து இதுக்குள்ளே இவ்வளோ நம்பர்ஸ் இருக்குது. அதாவது டேபிள் மாதிரி போட்டு பக்காவாக வச்சுருப்பாங்க. தொகுப்போடு வச்சுருப்பாங்க. அதுதான் வந்து குரூப்டு டேட்டான்னு சொல்லுவாங்க. அன்குரூப்டு டேட்டானா அப்படியே ரா டேட்டா லிஸ்ட்டு இப்போ நம்ம சால்வ் பண்ணோம் இல்லையா மோட், அதுதான் அன்குரூப்டு டேட்டா. ஸோ இப்போ இந்த குரூப்டு டேட்டாக்கு நமக்கு ஃபார்முலாஸ் வந்து தேவைப்படும். சில ஃபார்முலாஸ் நான் எந்தெந்த இடத்துல ஃபார்முலாஸ் தேவைப்படுதோ அந்த இடத்துல ஃபார்முலாஸ் நான் சொல்கிறேன். அதுக்கான மீனிங்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? ரைட். கேள்வி எடுத்து சால்வ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் கேள்வி, இஃப் த மோட் ஆஃப் த கிவன் டேட்டா இஸ் 133 2/11 சென்டிமீட்டர்ஸ், ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ். ஸோ அப்போ கொடுக்கப்பட்டுள்ள தரவின் முகடு 133 2/11 சென்டிமீட்டர் எனில் எக்ஸின் மதிப்பை காண்க. இதில் வந்து ஹைட்டு, நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் கொடுத்துருக்காங்க. இதோட முகடு கண்டுபிடிக்கணும். முகடு கொடுத்துட்டாங்க, எக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ முகடு கொடுத்துருக்காங்கன்னா முகடுக்கு ஃபார்முலா என்னது? மோட் ஃபார் குரூப் டேட்டாக்கு நான் சொன்னேன் இல்லையா, ஃபார்முலாஸ் வரும். அந்த ஃபார்முலாஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு. அதை நான் இங்கே ஃபஸ்ட்டு எழுதிடுறேன். L + FM. இது வந்து ஒரு புக்கில் ஒரு மாதிரி கொடுத்துருப்பாங்க. F0 F1லாம் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எல்லாமே வந்து ஃபார்முலா ஒன்று தான், இந்த நொட்டேஷன் மட்டும் வேறு மாதிரி இருக்கும். நான் என்னன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் நொட்டேஷன்லாம் நம்ம பார்ப்போம். டிவைடட் பை 2FM minus F1 minus F2 into H. ஓகேவா? ரைட். இப்போது இந்த ஃபார்முலா ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த ஃபார்முலா எப்படி அப்ளை பண்ணுறன்ற டைமில் நான் உங்களுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ஃபார்முலா ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது மோட் இருக்கு இல்லையா? மோட்னா என்ன? ஜென்ரலாக மோட்னா வந்து ஹையஸ்ட் டைம் ரிப்பீட் ஆகிருக்கிறது தான் மோட். அப்போது இந்த குரூப் டேட்டா இந்த டேபிளை கவனிச்சிங்க அப்படின்னா எது வந்து அதிக முறை வந்திருக்கு, நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் எது அதிகமாக வந்திருக்குன்னு பாருங்கள். அதுதான் உங்களுக்கு மோட். இப்போது 7 இருக்குது, 14 இருக்குது, எக்ஸ் இருக்குது, 10 இருக்குது, 9 இருக்குது. ஓகேவா? 7, 14, எக்ஸு, 10, 9 இருக்குது. இதில் தான் ஏதாவது ஒன்று மோடு வரப்போகுது, மோடல் கிளாஸ் வரப்போகுது. இப்போ மோடன் மதிப்பு தான் இவங்க கொடுத்துருக்கிற 133 2/11. 133 2/11. அப்போது இந்த 133 2/11 வந்து எந்த கேட்டகரிக்குள்ளே வருது, எந்த ஹைட் கேட்டகரிக்குள்ளே வருது? ஹைட் வந்து 125 to 130 ஃபஸ்ட்டு 7 இருக்கிறது இதுக்குள்ளே வருதா, இல்லை 130 to 135க்குள்ளே வருதா, இல்லை 135 to 140க்குள்ளே வருதா, இல்லை 140 to 145, 145 to 150 எதுக்குள்ளே வருது?
ஆப்வியஸ்லி பார்த்தீங்க அப்படின்னா 130 to 135 தான் வருது இல்லையா? ஏன்னா அதுக்குள்ளே தான் உங்களுக்கு 133 2/11 வரும். ஸோ அப்போது 14 133 to 130 to 135 14 இருக்கிறதா நம்மளுடைய மாடல் கிளாஸாக நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். மாடல் கிளாஸ்னால் என்னன்னு நான் சொல்கிறேன். இந்த மாடல் கிளாஸ்ன்றது எதுக்குள்ளே அந்த மோடு வருதோ அதுதான் வந்து மாடல் கிளாஸ். ஓகேவா? மாடல் கிளாஸ்னால் என்னது? எதுக்குள்ளே நமக்கு மோடு வருதோ அதுதான் வந்து மாடல் கிளாஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? மோடு வந்து 133 கொடுத்துருக்கிறதுனால 133 2/11 கொடுத்துருக்கிறதுனால 130 to 135 ரேஞ்சை நம்ம சூஸ் பண்ணியிருக்கிறோம் மாடல் கிளாஸாக. ரைட். இப்போது இதோட மோடோட வேல்யூ வந்து 133 2/11 இல்லையா? இதையும் இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி எக்ஸோட மதிப்பை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ரைட். இப்போது எல் எஃப்எம் எஃப்1 எஃப்2 ஹெச்னா என்ன அப்படின்றத பார்த்துருவோம். இந்த ஃபார்முலாவில் இருக்க டேர்ம்ஸ்க்கான மீனிங் என்னன்னு நம்ம பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட்டு எல்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லோவர் லிமிட் ஆஃப் த மீடியன் கிளாஸ். லோவர் லிமிட் ஆஃப் த மீடியன் கிளாஸ்னால் என்னது? சாரி, மாடல் இங்கே இல்லையா? ஸோ மாடல் கிளாஸ். இப்போ நம்ம மாடல் கிளாஸை எது ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம்? 130 to 135 14 கேர்ள்ஸ் இருக்கிறது தான் வந்து மாடல் கிளாஸ்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இதில் லோவர் லிமிட் அப்பர் லிமிட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 130ன்றது லோவர் லிமிட், 135ன்றது அப்பர் லிமிட். எப்போவுமே இந்த 130 to 135 ரேஞ்சு போட்டிருக்காங்க இல்லையா? அந்த ரேஞ்சுன்றது லோவர் லிமிட் கீழே இருக்கிறது, அப்பர் லிமிட் மேலே இருக்கிறது. இப்போ மாடல் கிளாஸோடைய லோவர் லிமிட் தான் எல். ஸோ அப்போ 130 தான் என்னது? எல். புரியுதா? எல்லுக்கான அர்த்தம் என்னது? லோவர் லிமிட் ஆஃப் த மாடல் கிளாஸ். ஓகே. அடுத்தது எஃப்எம் வரும். எஃப்எம்னா என்னது? ஃப்ரீக்வன்சி ஆஃப் த மாடல் கிளாஸ். மாடல் கிளாஸோடைய ஃப்ரீக்வன்சி. இப்போ நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் தான் வந்து ஃப்ரீக்வன்சி. ஆக்சுவலாக நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் என்னது? ஃப்ரீக்வன்சி எஃப். இது வந்து மாடல் கிளாஸோடைய எஃப் என்னன்னு கேட்குறாங்க. மாடல் கிளாஸ் வந்து இந்த 130 to 135 அதுக்கு கீழே இருக்கிற எஃப்ன்றது 14. ஸோ அப்போ மாடல் கிளாஸ் வந்து மாடல் கிளாஸோடைய ஃப்ரீக்வன்சினது 14. அதுதான் எஃப்எம்னு குறிப்பிட்டிருக்கும். இது சில புக்கில் வந்து F0ன்னு போட்டிருப்பாங்க. ஸோ ரெண்டுமே வந்து ஒன்று தான். ஓகேவா? ரைட். தென் எஃப்1ன்றது எப்போவுமே முன்னாடி போகிறது. ஓகேவா? F1னா வேகமாக போகிறது. ஸோ முன்னாடி போகிறது. ஸோ அப்போது மாடல் கிளாஸுக்கு முன்னாடி இருக்கிற ஃப்ரீக்வன்சினதோ அதுதான் F1. ஸோ அப்போ 7 தான் F1 உங்களுக்கு. தென் எஃப்2 வந்து F1ஓட கீழே தான் வரும், இன்ஃபீரியர் தான். ஸோ அப்போது மாடல் கிளாஸுக்கு அப்புறம் வர்றது. மாடல் கிளாஸுக்கு அப்புறம் வர்றது என்னது? எஃப்2க்கு அப்புறம். எஃப்2ன்றது எக்ஸு. 14க்கு அப்புறம் வர்றது எக்ஸு. 14க்கு முன்னாடி வர்றது 7. இந்த 7 தான் வந்து F1. 14க்கு அப்புறம் வர்ற எக்ஸு தான் வந்து F2. புரியுதா? F1னா ப்ரிசீடிங், முன்னாடி போகிறது. F2னா பின்னாடி வர்றது. ரைட். அடுத்தது ஹெச்ன்றது பொதுவாக கிளாஸ் விட்த்துன்னு சொல்லுவாங்க. கிளாஸ் விட்த்துனா இந்த 130க்கும் 135க்கும் என்ன வித்தியாசம்னு கண்டுபிடிங்க. 130க்கும் 135க்கும் என்ன வித்தியாசம்? 5 தான் வித்தியாசம் இல்லையா? ஸோ அதுதான் அந்த கிளாஸ் விட்த். நம்ம மாடல் கிளாஸோடைய விட்த் என்னன்னு கேட்குறாங்க. ஹெச். புரியுதா? இப்போ ஒரு டேர்ம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எல்லுனா லோவர் லிமிட் ஆஃப் த மாடல் கிளாஸ். லோவர் லிமிட் என்னது? 130. அதாவது ரேஞ்ச் வந்து 130 to 135. அதில் லோவர் லிமிட் வந்து 130. எஃப்எம்னா வந்து ஃப்ரீக்வன்சி ஆஃப் த மாடல் கிளாஸ். மாடல் கிளாஸினுடைய ஃப்ரீக்வன்சி F14. F1 மாடல் கிளாஸுக்கு முன்னாடி போகிறது 7. F2 மாடல் கிளாஸுக்கு அப்புறம் வர்றது எக்ஸு. ஹெச் வந்து கிளாஸ் விட்டு 130க்கும் 135க்கும் உள்ள வித்தியாசம். ஓகேவா? ரைட். ஸோ இப்போ இதை அப்படியே நம்ம ஃபார்முலாவில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா எல் 130 ப்ளஸ் எஃப்எம் வந்து 14 மைனஸ் F1 வந்து 7 divided by 2 into FM. 2 into 14 minus F1 வந்து 7 minus F2 வந்து X into H. H வந்து 5. ஓகேவா? ஸோ இது ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிட்டு ஈக்குவல் டு மோடுன்னு மதிப்பு தான் 133 2/11 கொடுத்துருக்காங்க. இந்த 133 2/11 அப்படியே எழுதிக்கலாம். இது எப்படி எழுத போகிறோம் அப்படின்னா 133 + 2/11 எழுதிக்க போகிறேன். ஏன் 133 + 2/11 எழுத போகிறேன்? இதை மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக மாற்றி டிவைட் பண்ணுறதை விட இங்கே இருக்கிற 130 இருக்கு இல்லையா? லெஃப்ட் ஹேண்ட் சைடு 130 அதோட சப்ராக்ட் பண்ணிட்டு போயிடும். அது எனக்கு இன்னும் ஈஸி. ஸோ அப்போ அது மாதிரி எழுதிக்கிட்டா பெட்டர். இது ஓகேவா? இடத்துக்கு ஏற்றாப்புல மாற்றிக்கலாம். இந்த 133 2/11 இப்படியும் எழுதலாம். கரெக்டாக? ரைட். ஸோ இப்போ இதை எவாலுவேட் பண்ணி எக்ஸ்ன்னு மதிப்பை கண்டுபிடிக்க போகிறோம். அவ்வளோதான் வேலை. ஓகேவா? ஸோ அப்போ 133 இந்த பக்கம் கொண்டு வாங்க, ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வாங்க. ஸோ அப்போ 14 - 7 7 into 5 divided by 2 into 14 28 28 - 7 21.
ஸோ அப்போ 21 மைனஸ் எக்ஸ் இருக்கும். இந்த பக்கம் அந்த 130 வந்துச்சுன்னா 133 மைனஸ் 130, ஸோ 3 வரும், ப்ளஸ் 2/11. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஈஸியராக இருக்கும் இந்த 3 + 2/11 மாற்றுறது. 3 + 2/11 3 × 11 33, 33 + 2 35. ஸோ அப்போ 35/11. ஓகேவா? இது இன்னும் சிம்பிளராக இருக்குது இல்லையா? ரைட். ஸோ இப்போ இந்த 35/11க்கும் இந்த 7 × 5க்கும் கேன்சல் பண்ணலாம். கரெக்டாக? அப்போ 21 மைனஸ் எக்ஸ் வந்து 11. அப்போது எக்ஸின் மதிப்பு என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நேரம். ஸோ அப்போ எக்ஸோடைய வேல்யூ உள்ளது 21 மைனஸ் 11, அதாவது 10. ஓகேவா? எக்ஸின் மதிப்பு என்னது 10. ஓகேவா? ஜஸ்ட்டு கொடுத்துருக்க வேல்யூ டேபிள்லேருந்து ஃபார்முலாவில் போட்டிங்க அப்படின்னா 2 ஸ்டெப்பில் ஆன்சர். அவ்வளோதான். ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுங்க. மோட் ஈக்குவல் டு எல் ப்ளஸ் எஃப்எம் மைனஸ் எஃப்1 டிவைடட் பை 2fm மைனஸ் எஃப்1 மைனஸ் எஃப்2 இன்ட்டு ஹெச். இதுக்கான அர்த்தம் என்னன்றதை நான் டீட்டெயில்டாக சொன்னேன். அதை நீங்கள் அப்படியே பார்த்து அப்ளை பண்ண வேண்டியது தான் உங்களுக்கு வேலை. ரைட். அடுத்த கேள்வி, கால்குலேட் த மோட் ஆஃப் த ஃபாலோயிங் டேட்டா. பின்வரும் தரவின் முகடை கணக்கிடுக 2 தசம இடங்கள் வரை. ஓகே, இப்போ மோட் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு கேள்வி தான். இப்போ இதுவும் குரூப்டு டேட்டா தான். இதுக்கும் நான் அதே ஃபார்முலா அப்ளிகபிள் தான். இந்த எல் ப்ளஸ் எஃப்எம் மைனஸ் எஃப்1 பை 2fm மைனஸ் எஃப்1 மைனஸ் எஃப்2 இன்ட்டு ஹெச். பட் அதெல்லாம் நீங்கள் உட்காந்து போட்டுட்ருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கேள்விக்கு வேண்டாம். எப்படி இந்த கேள்விக்கு இல்லாமல் நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும்? சிம்பிள். மோடுன்றது ஃப்ரீக்குவன்சி எங்கே அதிகமாக வந்திருக்குன்றது தான். எப்போவுமே டேபிளில் மார்க்ஸ்னு மேலே போட்டிருக்கிறது வந்து எக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து அப்சர்வேஷன் சொல்லுவாங்க. அதுக்கு கீழே இருக்கிற நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எஃப். எதில் எஃப் ஜாஸ்தியாக இருக்கோ அதுதான் உங்களுக்கு மோடு. கரெக்டாக? இதில் லாஜிக்கு. எதில் எஃப் ஜாஸ்தியாக இருக்குது? 9, 12, 18, 34, 26, 20, 8, 12, 7. எது ஜாஸ்தியாக இருக்குது பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். இந்த 34 தான் ஜாஸ்தியாக இருக்குது இல்லையா? இந்த 34 தான் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இதுதான் நம்மளுடைய மாடல் கிளாஸாக இருக்கும் இல்லையா? நம்ம மாடல் கிளாஸ் கண்டுபிடிக்கும் போது எப்படி கண்டுபிடிப்போம்? எதில் மோடு வந்து ஜாஸ்தியாக, எதுக்கு ஃப்ரீக்வன்சி ஜாஸ்தியாக இருக்கோ அதுதான் மாடல் கிளாஸ்னு ஃபிக்ஸ் பண்ணும். ஸோ அப்போ மாடல் கிளாஸ் இதுதான் நீ ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மோடு எதுக்குள்ளே இருக்குன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். மோடு ஆப்வியஸாக அந்த 16லேருந்து 20க்குள்ளே தான் இருக்கும் இல்லையா? மாடல் கிளாஸ்க்குள்ளே தானே மோடு இருக்கும். அதான லாஜிக்கு. ஸோ அப்போ 16லேருந்து 20க்குள்ளே இருக்கிறது தான் உங்களோட மோடுனா ஆப்ஷன்ஸை பாருங்கள். 24.67, 24.67ன்றது 20க்கு மேலே போயிடுச்சு. ஸோ அப்போ இது உங்களோட மோடில் வர வாய்ப்பு இல்லை. 20.67 இதுவும் 20க்கு மேலே போயிடுச்சு. ஸோ இதுவும் மோடில் வர வாய்ப்பு இல்லை. 18.67 வாய்ப்பு இருக்குது. 22.67 வாய்ப்பு இல்லை, ஏன்னா இது 20க்கு மேலே போயிடுச்சு. ஸோ அப்போ ஒரே ஒரு பாசிபிலிட்டி தான் இருக்குன்றப்போ நீங்கள் ஏன் ஃபார்முலா அப்ளை பண்ணணும்? டைரெக்டாக ஆன்சர் போட்டு போயிடலாம் இல்லையா? சிம்பிளாக முடிஞ்சிச்சு. மாடல் கிளாஸ் எதுன்றதை ஃபிகர் அவுட் பண்ணாலே உங்களுக்கு ஆன்சர் வந்துடுச்சு பாருங்கள். ஸோ அப்போ இந்த பேசிக்ஸை ஞாபகம் வச்சுங்க. மாடல் கிளாஸ் எப்படி கண்டுபிடிக்கிறோம், இது என்ன அர்த்தம் இதுக்கு அப்படின்றத புரிஞ்சாலே நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா? எல்லா வாட்டியும் நீங்கள் மக்கப் பண்ணி இப்படி தான் போடணும் அப்படி தான் போடணும்னு போட்டிங்க அப்படின்னா டேக் சம் டைம் அண்டு அது அன்னெசரி எஃபர்ட். ஓகேவா? ரைட். அடுத்ததாக ஒரு கேள்வி. ஸோ இந்த கேள்விக்கும் நீங்கள் அந்த மாதிரி அப்ளை பண்ணலாமான்னு பாருங்கள். நான் இப்போ சொல்லி கொடுத்த மெத்தட் இந்த கேள்விக்கு அப்ளை பண்ணலாமா இல்லை பண்ண முடியாதா அப்படின்றது நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம அடுத்த கேள்விக்கு போவோம். இஃப் த மீன் அண்ட் மோட் ஆர் ஈக்குவல் ஃபார் த கிவன் டேட்டா ஃபைண்ட் எக்ஸ். என்ன சொல்லியிருக்காங்க? கொடுக்கப்பட்ட தரவிற்கு சராசரி மற்றும் முகடு சமமாக இருந்தால் எக்ஸின் மதிப்பை காண்கன்றாங்க. சராசரியும் சமம், மீனும் சமம், மோடும் சமம்ன்றாங்க. சராசரினா மீன், முகடு மோடு ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குன்றாங்க. ஸோ அப்போ நம்ம ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சி ஈக்குவலைஸ் பண்ணணும் இல்லையா? இப்போ தான் நமக்கு வந்து கொஞ்சம் யோசிக்கணும், கொஞ்சம் டேபிள் போடணும். இப்போது இந்த ஃப்ரீக்குவன்சி எல்லாத்தையும் நான் வந்து எடுத்துக்கணும். எக்ஸ்ஐ எஃப் இதை வந்து என்ன எழுதுறேன் அப்படின்றத பார்த்து நீங்கள் ஒன்றும் பேனிக் ஆக வேண்டியதில்லை. நான் சொல்கிறேன், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த எக்ஸுன்றது இங்கே இருக்கிற கிளாஸ் இன்டர்வல், புரியுதா? ஃபஸ்ட்டு லைனில் இருக்கிற கிளாஸ் இன்டர்வல். எஃப்ன்றது குவான்டிட்டி, ஃப்ரீக்குவன்சி தான் நம்ம குவான்டிட்டியாக எடுத்துக்கிறோம். ஓகேவா? இந்த கிளாஸ் இன்டர்வல்ன்றது 15 to 25, 25 to 35, 35 to 45 இருக்கு இல்லையா? இதை வந்து நான் இப்படியே எடுத்துக்க முடியாது. நான் எப்படி இதை எடுத்துக்கலாம்னா 15க்கு 25க்கு ஆவரேஜ் என்னது? 15 + 25 டிவைடட் பை 2 தான் ஆவரேஜ். அதாவது 40/2 தான் ஆவரேஜ், 20 தான் ஆவரேஜ். இதோட ஆவரேஜ் என்னது? 20. ஸோ இந்த நம்பரை 20ன்ற நம்பர் வந்து இந்த 15 to 20ன்ற நம்பர் ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக நான் யூஸ் பண்ணிக்கலான்றது தான் அந்த கான்செப்ட். புரியுதா? 15 to 25 எது ரெப்ரசன்ட் பண்ண போகுது? இந்த 20ன்ற நம்பர் தான் ரெப்ரசன்ட் பண்ண போகுது. அதே மாதிரி 25 to 35 எது ரெப்ரசன்ட் பண்ண போகுது? 30. அதாவது நடுவில் இருந்து ஒரு நம்பர் வந்து
இவங்க எல்லாரையும் இவங்க எல்லாருக்கும் ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. அதாவது இவங்க எல்லாருக்கும் பிரதிநிதியாக இருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ 35 to 45க்கு யார் வருவா? 40 வரும். ஓகேவா? ஸோ இந்த நம்பர்ஸை நான் இங்கே யூஸ் பண்ண போகிறேன். 20, 30, 40. ஓகேவா? இந்த நம்பர்ஸாக வந்து அந்த குரூப்பை ரெப்ரசன்ட் பண்ண போகுது. 20க்கு நேராக இருக்கிறது 6, 30க்கு நேராக இருக்கிறது 10, 40க்கு நேராக இருக்கிறது எக்ஸ். ஸோ அப்போ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுறதா எக்ஸ்ஐ இன்ட்டு எஃப். இங்கே வந்து எக்ஸ்ஐ எஃப் வந்து எக்ஸ்ஐ இன்ட்டு எஃப். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்க. 20 × 6 120, 30 × 10 300, 40 × x 40x. ஓகே, நீங்கள் இப்போ யோசிச்சிருக்கலாம் நான் ஏன் அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக வந்து மீன்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மீன்கான ஃபார்முலா வந்து நான் இங்கே தனியாக ஃபார்முலா எழுதிடுறேன். மோடுக்கு நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, மீனுக்கு வந்து என்ன அப்படின்னா ஃபார்முலா வந்து சிக்மா எக்ஸ் ஐஎஃப், சிக்மா எக்ஸ்ஐஎஃப் டிவைடட் பை சிக்மா எஃப். இதுதான் வந்து மீனுக்கான ஃபார்முலா. அதாவது என்ன அர்த்தம்னா, இந்த எக்ஸ்ஐஎஃப் இருக்குல்ல, இந்த 120 300 40 × எக்ஸு, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுறதுக்கு தான் இந்த சிக்மான்ற சிம்பிள் போட்டிருப்பாங்க. ஸோ அப்போ மேலே வந்து என்ன அர்த்தம்னா 120 + 300 + 40x. கீழே வந்து சிக்மா எஃப்னு போட்டிருக்கு அப்படின்னா எஃப் எல்லாத்தையும் ஆட் பண்ணு. ஸோ அப்போ 6 + 10 + x. இதுதான் வந்து ஃபார்முலாக்கான அர்த்தம். ஆட் பண்ணு, சிம்பிளாக இதை பண்ணிவிட்டு ஆட் பண்ணிடு. இதுதான் உங்களுக்கு ஃபார்முலா. ஸோ அப்போ மீனோடைய வேல்யூ என்னன்றது தெரிஞ்சிடும் நமக்கு. இது ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 120 300 40x. ஆட் பண்ணிங்க அப்படின்னா 420 + 40x வரும். இது ஆட் பண்ணிங்க அப்படின்னா 6 + 10 16 + x வரும். ஓகேவா? ரைட். இப்போ இது யூஸ் பண்ணி தான் நம்ம மீன் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அப்போ மீனோட வேல்யூ வந்து மேலே வந்து 420 + 40x டிவைடட் பை கீழே வந்து 16 + x. அந்த பக்கம் வந்து மோடு. இப்போது இவங்க என்ன கேள்வியில் கொடுத்துருக்காங்கன்னா, மீன் அண்ட் மோட் ஆர் ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. அதாவது சராசரி மற்றும் முகடு ரெண்டுமே வந்து சமம்ட்டாங்க. ஸோ அப்போ மீன் நான் கண்டுபிடிச்சிட்டேன். இந்த பக்கம் மோடு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எனக்கு மாடல் கிளாஸ் வேணும். மாடல் கிளாஸ் எப்படி கண்டுபிடிச்சோம்? நம்ம போன கேள்வியெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா, மாடல் கிளாஸ் ஞாபகம் இருக்கு இல்லையா? ஸோ அதை கண்டுபிடிங்க. எது மாடல் கிளாஸாக இருக்கும்? இதில் வந்து 3 தான் இருக்குது. 6 இருக்குது, 10 இருக்குது, எக்ஸ் இருக்குது. ஸோ எது மாடல் கிளாஸாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க. 10னா 6ஆ இல்லை எக்ஸா? எக்ஸுன்றது என்னன்னு தெரியாமல் நம்ம மாடல் கிளாஸ் கண்டுபிடிக்க முடியாது. அதனால தான் இவங்க ஒரு ஹிண்ட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். எக்ஸ் < 6ன்னு ஒரு ஹிண்ட்டு கொடுத்துருக்காங்க. எக்ஸ் < 6னா 5ஆக இருக்கலாம், 4ஆக இருக்கலாம், 3ஆக இருக்கலாம், 2ஆக இருக்கலாம், 1ஆக இருக்கலாம். பட் ஆனால் 6க்கு கீழே தான் இருக்கும் அப்படின்ட்டாங்க. அப்படின்னா என்ன சொல்ல வராங்க அப்படின்னா 6 10க்குள்ளே தான் போட்டியே மோடுக்கு. 10 தான் ஆப்வியஸ்லி பெரிய நம்பர். ஸோ அப்போ இதுதான் உங்களுக்கு மாடல் கிளாஸ். ஏன்னா 5 4 3 2 1 எல்லாமே வந்து 6க்கு கீழே தான் இருக்குது. ஹையஸ்ட் நம்பர் 10 தான். ஸோ அப்போ மாடல் கிளாஸ் எது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும்? 10ல் இருக்கிறது தான் மாடல் கிளாஸாக வந்துடும் இல்லையா? ஸோ அப்போது எக்ஸ் < 6ன்ற இன்ஃபர்மேஷனை நீங்கள் ப்ராசஸ் பண்ணாமல் மாடல் கிளாஸை கண்டுபிடிக்க முடியாது. அதனால தான் அவங்க தெளிவாக கேள்வியில் கொடுத்துருக்குறாங்க எக்ஸ் < 6ன்னு. ஸோ அப்போ மாடல் கிளாஸ் எது? 25 to 35. இதுதான் உங்களுடைய மாடல் கிளாஸ். இதுதான் உங்களுடைய மாடல் கிளாஸ். ஸோ அப்போ மாடல் கிளாஸ் தெரிஞ்சிச்சு அப்படின்னா எல் அந்த ஃபார்முலாவுக்கு தேவையானதுலாம் என்னது? எல், எஃப்எம், F1, F2, H இதெல்லாம் நம்ம எல்லாம் எழுத முடியும் இல்லையா? எல்ன்றது என்னது? லோவர் லிமிட் ஆஃப் த மாடல் கிளாஸ். லோவர் லிமிட் என்னது? 25. 25 to 35ல 25 தான் லோவர் லிமிட். ஃப்ரீக்வன்சி ஆஃப் த மாடல் கிளாஸ். மாடல் கிளாஸோடைய ஃப்ரீக்வன்சி என்னது? 10. F1 ஃப்ரீக்வன்சி ப்ரிசீடிங் த மாடல் கிளாஸ். முன்னாடி இருக்கிற ஃப்ரீக்வன்சி என்னது? 6. F2 ஃப்ரீக்வன்சி சக்சீடிங் த மாடல் கிளாஸ். அதுக்கு அடுத்து வர போகிறது எக்ஸு. ஹெச்ன்றது கிளாஸ் விட்த்து. ஸோ 25க்கும் 35க்கும் என்ன வித்தியாசம்? 10 தான் வித்தியாசம். ஸோ அப்போ கிளாஸ் விட்த் வந்து 10. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் நீங்கள் எழுதிட்டீங்க அப்படின்னா ஃபார்முலாலாம் அப்படி அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ அப்போ எல் ப்ளஸ் எஃப்எம் மைனஸ் F1 டிவைடட் பை 2 into FM மைனஸ் F1 மைனஸ் F2 into H. சிம்பிள், அவ்வளோதான். ஈக்குவல் டு மீன். ஸோ மீனும் மோடு ஈக்குவல் இல்லையா? ஸோ அதுக்கு தான் இந்த மாதிரி 2 ஃபார்முலா சைட் பை சைடு எழுதியிருக்கும். இப்போ ரெண்டுத்தையும் எவாலுவேட் பண்ணலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எதுவும் பண்ணுறதுக்கு இல்லை. ஸோ இப்போ 420 + 40x டிவைடட் பை 16 + x
ரைட் ஹேண்ட் சைடில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 25 இருக்குது ப்ளஸ் 10 மைனஸ் 6 வந்து 4 4 இன்ட்டு 10 வந்து 40 டிவைடட் பை 2 இன்ட்டு 10 20 20 மைனஸ் 6 14 14 மைனஸ் 6. ஓகே, இதுக்கப்புறம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம், கண்டுபிடிக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம். பட் அதுதான் பெஸ்ட்டு மெத்தடான்னு கேட்டிங்கன்னா இல்லை, ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம 1 4 3 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கலாமா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு 1 எடுத்து பாருங்கள். யூஸ் ஆப்ஷன்ஸ். திங்க் பண்ணி பாருங்கள். ஜென்ரலாக இப்போ 1 அந்த இடத்துல எக்ஸ்ன்ற இடத்துல போட்டிங்க அப்படின்னா நான் ஒன்று யோசிச்சு பாருங்கள். 1 வந்து அந்த எக்ஸ்ன்ற இடத்துல போட்டிங்கன்னா 420 + 40 460 வரும். இது வந்து 1ன்ற ஆப்ஷனுக்கு. ஓகேவா? டிவைடட் பை 16 + 1 வந்து 17 ஈக்குவல் டு இந்த பக்கம் வந்து 25 + 40 பை 14 மைனஸ் 1 வந்து 13 40 பை 13. இப்போ இது வந்து ரெண்டு ஈக்குவலாக இருக்குமா? யோசிச்சு பாருங்க. 460 பை 17 வந்து கண்டிப்பாக டிவிசிபிளே கிடையாது, 17 டேபிளே வராது. ஸோ அப்போ இது வந்து நாட் பாசிபிள். 1 இஸ் நாட் பாசிபிள். தென் 420 + 40 × 4 வந்து 160. ஸோ அப்போது 580 டிவைடட் பை 16 + 4 20 ஈக்குவல் டு 25 + 40 பை 14 மைனஸ் 4 10. ஓகே, 10லாம் கேன்சல் ஆகிடுது. ஸோ அப்போ 25 + 4 வந்து 29. இந்த பக்கம் 0 0 58 பை 2 வந்து 29. ஸோ அப்போ 29 ஈக்குவல் டு 29 ரெண்டு டேலி ஆயிடுச்சு. ஸோ அப்போ வாட் இஸ் யர் ஆன்சர்? இதிலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆன்சர் நம்பர் 4 தானே. ஸோ அப்போ இந்த மாதிரி ஸ்டேஜஸில் லாஸ்ட் ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் ஆன்சர் கொண்டு வரணும் அவசியம் இல்லை. ஸோ அப்போ யூஸ் யுவர் ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் சால்வ் பண்ணலாம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாம் நம்ம பண்ணியிருக்கோம்ல. மீன்கான ஃபார்முலாவும் எடுத்தோம், மோடுக்கான ஃபார்முலாவும் எடுத்தோம். ரெண்டுத்தையும் ஈக்குவலன்ட்டுன்னு சொல்கிறதுனால ரெண்டுத்தையும் சரிசமமாக வச்சு எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? சிம்பிள் தான். இதை வந்து பண்ணதுக்கான காரணம் வந்து இது வந்து குரூப்டு டேட்டாக்கு இப்படி தான் நம்ம மீன் கண்டுபிடிக்க போகிறோம். இப்படி தான் கண்டுபிடிக்கணும் மீன் குரூப்டு டேட்டாக்கு. ஓகேவா? இந்த 20 30 40ன்றது பேர் வந்து கிளாஸ் மார்க்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இதுக்கு பேர் என்னது? கிளாஸ் மார்க். ஏன்னா 15 to 25 அப்படியே நம்ம வச்சுக்க முடியாது, அதுக்கு நடுவில் ஒரு நம்பரை வச்சு தான் நம்ம அதை ரெப்ரசென்ட் பண்ண வைக்கணும். ஸோ அதை கிளாஸ் மார்க் எடுக்கிறது எப்படி எடுப்போம்னா ஆவரேஜ் எடுப்போம். ஓகேவா? ரைட். ஓகே, அடுத்த டைப் கேள்வி ஃபைண்ட் மிஸ்ஸிங் வேல்யூ ஆஃப் கிவன் மோட். ஸோ முகடு கொடுக்கப்பட்ட நிலையில் விடுபட்ட மதிப்பை கண்டறிதல். ஓகேவா? ஸோ இது வந்து ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கேள்வியாக இருக்கும். இதை சால்வ் பண்ணி பார்ப்போம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் த மோட் ஆஃப் த டேட்டா. 1 11 11 8 18 8 7 7 7 x y and 8 given that 3x plus 7y equal to 42 and 7x plus 3y 58. ஸோ அப்போ ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ரெண்டு ஈக்குவேஷனில் வந்து அதை வச்சு நம்மளால் முகடு கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா இதில் ரெண்டு அன்னோன்ஸ் இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா, எக்ஸ் ஒய்ன்னு இருக்குது. ஒரு அன்னோன் இல்லை, ரெண்டு இருக்குது. ஸோ அப்போ எக்ஸ் ஒயில் இருக்கிற ரெண்டுமே கண்டுபிடிச்சா மட்டும்தான் நம்மளால் மோட் கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? ரைட். ஸோ அப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன்லாம் சொல்லுது 3x + 7y = 42. அடுத்த ஈக்குவேஷன் 7x + 3y = 58. ரைட். ஸோ அப்போது ஃபஸ்ட் ஈக்குவேஷனை வந்து 3 7 ஆப்போசிட்டில் இருக்குது. ஸோ அப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷனை நான் 7ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? இல்லை ஃபஸ்ட்டு 3ஆல் பண்ணிக்கும். ஃபஸ்ட்டு 3ஆல் பண்ணால் ஒய் வந்து 21 ஆகும். செகண்டை வந்து 7ஆல் பண்ணால் ஒய் 21 ஆகும். ஸோ அப்போது எது வேணாலும் நீங்கள் பண்ணலாம். உங்களோட எக்ஸை நீங்கள் 1 ஆக்கலாம், இல்லை ஒய்யை 1 ஆக்கிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷனை 3ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 3 3 9 7 3 21. ஸோ அப்போ 3 × 42 126. நெக்ஸ்ட் செகண்ட் ஈக்குவேஷனை 7ஆல் பண்ணலாம். 7 7 49 7 3 21 7 × 58 7 5 35 7 8 56. ஸோ 406. ரைட். ஸோ அப்போது ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். சப்ட்ராக்ட் பண்ணிட்டா சைன் சேஞ்ச். ஸோ +21y -21y கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ 49 - 9 40x மைனஸ் இந்த பக்கம் 406 - 126 280 மைனஸ். ஸோ மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ அப்போது 40 வந்து டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 280ல் 7 டைம்ஸ். ஸோ அப்போ ஒய்யோட மதிப்பும் கண்டுபிடிக்கலாம். அதை வச்சு ஃபஸ்ட் ஈக்குவேஷன்லையோ இல்லை செகண்ட் ஈக்குவேஷன்லையோ போடுங்க. இதுலேயோ இல்லை இதுலேயோ போட்டிங்க அப்படின்னா யூ வில் கெட் ஒய்.
7 இன்ட்டு 3 21, 21 சப்ட்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா 42லேருந்து 21, 21/7 வந்து 3. ஸோ அப்போ ஒய்யோட மதிப்பு 3. ஓகேவா? ரைட். ஸோ அப்போது சிம்பிள். எக்ஸோட மதிப்பு 7, ஒய்யோட மதிப்பு 3. ரைட். ஸோ அப்போது 7 இது 3. இப்போது நம்மளோட ஆப்ஷன்ஸில் இருக்கிறதுக்கு எவ்வளோ கவுண்ட் வந்திருக்குன்னு பாருங்கள். மோடு கண்டுபிடிக்கிறதுக்கு 18, 7, 8, 11. 18ஓட கவுண்ட் எவ்வளோ? 1, ஒன்னே ஒன்று தான் 18ஓட கவுண்ட். தென் 7ஓட கவுண்ட் என்னன்னு பாருங்கள். 1, 2, 3, 4. தென் 8ஓட கவுண்ட் என்ன வந்திருக்கு? 8ஓட கவுண்ட் வந்து 1, 2, 3. 11ஓட கவுண்ட் என்னது? 1, 2. ஸோ அப்போ ஆப்வியஸாக இதில் தெரியுது யார் வின்னர்னு. 7 தான் யுவர் வின்னர். ஸோ 7 இஸ் யுவர் மோட். ஓகேவா? சப்போஸ் இந்த XY கண்டுபிடிக்காமல் இருந்திருந்தோம் அப்படின்னா உங்களோட கவுண்ட் என்ன வந்திருக்கும்? எக்ஸ் வந்து 7 இல்லையா? ஸோ அப்போ அதில் ஒரு 3 7ஸாக இருந்திருக்கும். தென் 8ம் 3ல இருந்திருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு டிசைடிங் ஃபேக்டர். இந்த 7 ஆர் 8 தான் உங்களுக்கு ஆப்ஷன்லேயே வரும். ஏன்னா 11 2 வந்து 3 ஆனாலும் இட் டசன்ட் மேக் அ டிஃப்ரென்ஸ். 18 2 ஆனாலும் இட் டசன்ட் மேக் அ டிஃப்ரென்ஸ். ஆப்வியஸ்லி இப்போ 7 8க்குள்ளே தான் போட்டியே. அது வந்து XY எது? இப்போ ஒய் வந்து எக்ஸும் ஒய்யும் வந்து 7 அல்லது 8 ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா கூட அது டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போது அதுதான் உங்களுக்கு டிசைடிங் ஃபேக்டர். ஓகேவா? ரைட். அடுத்த கேள்வி. Which are the following given values cannot take without changing the mode the following data? பின்வரும் தரவு தொகுப்பில் முகடு மாறாமல் இருக்க எக்ஸ் எந்த மதிப்பை எடுக்க முடியாது? எது எடுக்க முடியாதுன்னு கேட்குறாங்க. இப்போது ஆப்ஷன்ஸை பார்த்தீங்க அப்படின்னா 3 இருக்குது, 2 இருக்குது, 11 இருக்குது, 13 இருக்குது. ஓகேவா? ஆப்ஷன்ஸில் இப்போ இதோட கவுண்ட்டு பாருங்கள். 3யோட கவுண்ட் என்னது? 1, 2, 3 இருக்குது. சோஃபார் இது வந்து ஒரிஜினல் கவுண்ட்டு. சோஃபார் வந்து 3 இருக்குது. 2ஓடைய கவுண்ட் எவ்வளோன்னு பாருங்கள். 1 தான் இருக்குது. தென் 11ஓடைய கவுண்ட் என்னன்னு பாருங்கள். 1, 2 இருக்குது. தென் 13ஓட கவுண்ட்டு 1 தான் இருக்குது. ஸோ அப்போது இதெல்லாம் வந்து ஒரிஜினல் கவுண்ட். ஓகேவா? இப்போது இந்த கவுண்ட்டை வச்சே எக்ஸுன்ற நம்பர் இல்லைன்னு வச்சு இமேஜின் பண்ணிங்க. இது இல்லாமல் இருக்கிற நம்பர்ஸ் எக்ஸ் இல்லைன்னா இப்போ எது வந்து உங்களுக்கு மோடாக இருக்கும்? எக்ஸ் இல்லாமல் இருக்கிற நம்பர்ஸில் எது உங்களுக்கு மோடாக இருக்கும்? ஆப்வியஸாக 3 தான் உங்களுக்கு மோடாக இருக்கும் இல்லையா? ஏன்னா அதுதான் ஹையஸ்ட் நம்பரில் இருக்குது. அப்போ ஒரிஜினலாக வந்து மோட் 3. இப்போது எக்ஸுன்ற இடத்துல வந்து 3 இருக்குது அப்படின்னா 3யோட கவுண்ட் வந்து என்ன ஆகும்? +1லாம் இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா? எக்ஸுன்றதுக்கு பதிலாக நான் 3 போடுறேன் அப்படின்னா எனக்கு 3 வந்து ஒரு கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகும். ரைட். அதே மாதிரி இப்போ எக்ஸுன்ற இடத்துல 2 போடுறேன்னா 2ஓட கவுண்ட்டு 1 இன்க்ரீஸ் ஆகும். எக்ஸுன்ற இடத்துல 11 போட்டால் அதோடைய ஒரு கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகும். எக்ஸுன்ற இடத்துல 13 போட்டால் அதோடைய ஒரு கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி எக்ஸை பொறுத்து மோடு சேஞ்ச் ஆகுமா ஆகாதான்றதை அப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறது நியூ மோட் வென் எக்ஸ் இஸ் 3. எக்ஸ் வந்து 3 இருக்குது. அப்போனா நியூ மோடு வந்து என்ன ஆகும்? 3 தான். ஏன்னா ஆல்ரெடி மோடு வந்து 3. ஏன்னா 3 டைம்ஸ் வந்திருக்கு. அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஒரு 3 வந்துருச்சுன்னா 4 டைம்ஸ் வந்துடும். ஸோ அப்போ நியூ மோடு வந்து அந்த டைமில் 3 தான். ரைட். 2 எக்ஸுன்ற இடத்துல 2 வந்திருக்கு. எக்ஸுன்ற இடத்துல 3 வந்தது. மோடு வந்து 3 தான். அதான் நம்ம இங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம். சப்போஸ் எக்ஸுன்ற இடத்துல 2 வந்திருக்கு அப்படின்னா 2ஓடைய கவுண்ட் வந்து 1 + 1 2 ஆயிரும். 2 வந்துச்சுன்னா 2ஓடைய கவுண்ட்டு 2 ஆச்சுன்னா உங்களுக்கு மோடு அஃபெக்ட் பண்ணுமா? அஃபெக்ட் பண்ணாது. ஏன்னா ஆல்ரெடி 3 வந்து 3 டைம்ஸ் இருக்குது. 2 வந்து 2 டைம்ஸ் 2 டைம்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ அப்போயும் வந்து மோடு என்னது? 3 தான். ரைட். இப்போ 11 வந்து இன்னொரு முறை வந்திருக்கு. 11 ஆல்ரெடி 2 டைம்ஸ் இருக்குது. இன்னொரு முறை வந்துச்சுன்னா 3 டைம்ஸ். ஸோ அப்போது டஃப் காம்படிஷன். ஏன்னா 3 வந்து ஆல்ரெடி 3 இருக்குது. இப்போ 11 இன்னொரு 11 வந்துச்சு அப்படின்னா 2 + 1 3 ஆகிடும். ஸோ அப்போ 2 மோடு உருவாகும் இல்லையா? 2 மோடு உருவாகும். 11ம் ஒரு மோடு, 3யும் ஒரு மோடு. ஸோ இது வந்து பை மாடல் சினாரியாவுக்கு வந்துடுச்சு. 2 மோடு வந்துடுச்சு. ரைட். அடுத்தது 13 ஆல்ரெடி 1 தான் இருக்குது. இன்னொன்று போட்டாலும் 2 தான் வரும். மோடோடைய கவுண்ட் வந்து 3. ஸோ அப்போ இதில் வந்து ரீச்சே பண்ண முடியாது. இந்த சுச்சுவேஷன்லேயும் மோடு வந்து 3 தான். ஸோ அப்போ எந்த சுச்சுவேஷனில் மோடு வந்து மாறாமல் இருக்குது? பின்வரும் தரவு தொகுப்பில் முகடு மாறாமல் இருக்க எக்ஸ் எந்த மதிப்பை எடுக்க முடியாதுன்னு கேட்குறாங்க. இப்போது
இது எடுத்தால் வந்து நியூ மோட் வந்து மாறிடுமா? 3 வந்து போட்டால் வந்து நியூ மோட் வந்து மாறாது. மறுபடியும் 2 போட்டாலும் நியூ மோட் மாறாது. 11 போட்டால் நியூ மோட் மாறிடும். 13 போட்டால் மாறாது. ஸோ அப்போ உங்களோட ஆன்சர்னது 11. ஓகேவா? ஸோ அப்போ 11 போட்டால் மட்டும்தான் 11 எடுக்க முடியாது. ஏன்னா வந்து 11 போட்டால் மோடு மாறிடும். மோடு வந்து பை மோடல் ஆகிடும். பை மாடல்னால் 2 மோடு உருவாகிடும். 11 ஆர் 3. ஓகேவா? நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லையா? மோடு வந்து ஒன்று இருக்கலாம், ஒன்றுக்கு மேற்பட்டதாக இருக்கலாம்னு சொன்னேன் இல்லையா? ஸோ இந்த கேஸில் பார்த்தீங்க அப்படின்னா 11 and 3 ரெண்டுமே உங்களுக்கு மோடில் வந்துருச்சு. ஸோ அப்போ இது வந்து ஒரு பை மாடல் சினாரியாவும் உருவாக்குது. ஓகேவா? ரைட். ஓகே, அடுத்த கேள்வி 8, 7, 8, 7, 9, 10, 2, 8, 9, 7, 5, 10 மற்றும் எக்ஸ் ஆகிய தரவுகளின் முகடு 7 எனில் எக்ஸின் மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அப்போது ஆல்ரெடி வந்து லிஸ்ட்டில் இருக்கிற ஆப்ஷன்ஸ் பாருங்கள். 8, 5, 9, 7, 8, 5, 9, 7. ஓகேவா? இப்போ வந்து மோடாக இருக்கிறது வந்து எது? இப்போதைக்கு மோடாக இருக்கிறது வந்து ஐ திங்க் 7 தான் இல்லையா? 3 முறை வந்திருக்கு மோடாக இருக்குது. 8 வந்து 8ம் 3 முறை இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போது வந்து மோடு ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. 8 வந்து 3 முறை இருக்குது, 7 வந்து 3 முறை இருக்குது. 9 and 5 வந்து செக் பண்ணி பார்த்துருவோம். 9 வந்து 2 முறை இருக்குது. 5 வந்து 1 முறை இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ 8 and 7க்கு தான் வந்து இங்கே காம்படிஷனு. 5 வந்து ஒன்று ஆட் பண்ணிங்கனாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா 5 கூட ஒன்று ஆட் பண்ணிங்க அப்படின்னா ஸ்டில் இது வந்து 2ல் தான் போயிருக்கும். 2 டைம்ஸ் தான் வரும். அதே மாதிரி தான் வந்து 9 கூட ஒன்று ஆட் பண்ணிங்க அப்படின்னா வந்து 3 டைம்ஸ் வரும். இப்போது வந்து ஆல்ரெடி வந்து 8க்கும் 7க்கும் 3 டைம்ஸ் இருக்குது. ஸோ அப்போ 9 கூட ஒன்று ஆட் பண்ணிங்கன்னா 3யோட காம்படிஷன் 3 நியூ மோட் வந்து 7, 8, 9 வந்துடும். பட் ஆனால் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸ்ட்ரிக்டாக வந்து மோட் வந்து 7ன்னு சொல்லிட்டாங்க. மோடோட வேல்யூ 7 தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போது மோடை 7ஆக வைக்கணும் அப்படின்னா நான் வந்து திரும்ப இன்னொரு 7 தான் ஆட் பண்ணணும். அப்போ தான் வந்து இது 4 ஆகும். அப்போ தான் இது கிளியர் வின்னர் ஆகும். புரியுதா? ஸோ இப்போ நான் இப்போ 5 ஆப்வியஸாக ஆட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டேன். 8ம் 9க்கும் என்னால் கொடுக்க முடியாது. 8 ஒன்று கொடுத்துட்டா 8 வந்து 4 ஆகிடும். 8 ஒன்று கொடுத்துட்டா 8 4 ஆகிடும். பட் 7 3 ஆகிடும். அப்படின்றதுல மோடு வந்து 7ஆக இருக்காது, 8 ஆகிடும் இல்லையா? ஸோ அப்போ மோடு 7 ஆக்கிடணும்னா நான் 7 தான் திரும்ப கொடுக்கணும் எக்ஸ்ன்ற இடத்துல. ஸோ அப்போ உங்களுடைய மோடு என்னது? 7. ரைட். ஓகே, அடுத்ததாக ஒரு கேள்வி. The sum of modes of the data sets 1, 7, 3, 7, 3x and 4, 8, 9, 8, 4y is 11. If x greater than y, then find the possible correct relationship between x and y. அதாவது 2 செட்டு கொடுத்துருக்காங்க. அந்த 2 தரவு தொகுப்புகளின் முகடுகள் வந்து கூட்டுத்தொகை 11ன்றாங்க. அதில் எக்ஸ் கிரேட்டர் தென் ஒய் எனில் எக்ஸ் மற்றும் ஒய் இடையிலான சரியான தொடர்பை கண்டறிகின்றாங்க. ரைட். இப்போது ஃபஸ்ட்டு தொகுப்பு எடுத்துப்போம். 1, 7, 3, 7, 3x. இப்போது இந்த தொகுப்பு ஒரு பக்கம் இருக்குது அப்படின்னா இந்த இன்னொரு தொகுப்பு வந்து 4, 8, 9, 8, 4y. இப்போது ஃபஸ்ட்டு தொகுப்பில் வந்து எக்ஸுன்றது என்ன போட்டிங்கன்னா உங்களுக்கு மோடு வரும்னு பாருங்கள். எக்ஸுன்றது வந்து 2 பாசிபிலிட்டி இருக்குது. 1 போட்டெல்லாம் டசன்ட் மேக் எ டிஃப்ரென்ஸ். எக்ஸ் ஆல்ரெடி இது வந்து 7 ஆல்ரெடி 2 இருக்குது, 3 ஆல்ரெடி 2 இருக்குது. அப்போ 7க்கும் 3க்கும் தான் போட்டி. எக்ஸ் வந்து 1 போட்டிங்கன்னா திரும்ப வந்து 3மே மோட் ஆயிரும். அந்த சுச்சுவேஷனில் ஒரு கிளியர் மோடே கிடைக்காது உங்களுக்கு. ஒன்று எக்ஸு 3 போடலாம், இல்லைனா 7 போடலாம் இல்லையா? ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக ஒரு மோடு கிடைக்கும். ரைட். அடுத்தது இந்த செட்டுக்கு வாங்க. 4, 8, 9, 8, 4y. இப்போது இந்த செட்டில் வந்து ஒய் என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது? 4 வந்து ஆல்ரெடி 2 முறை இருக்குது, 8 2 முறை இருக்குது, 9 ஒரு முறை தான் இருக்குது. ஸோ அப்போ 4க்கும் 8க்கும் தான் டஃப் காம்படிஷன் போயிட்டு இருக்குது. ஸோ அப்போ ஒய் வந்து 4 அல்லது 8ஆக தான் இருக்க முடியும். 9 போட்டிங்கன்னா திரும்ப 3 நம்பர் 2 முறை வந்துருச்சு. அந்த இடத்துல ஒரு கிளியர் வின்னரே கிடைக்காம போயிடும். ஒன்று ஒயின்ற இடத்துல 4 போட்டிங்கன்னா 4 மோட் ஆயிரும். ஒயின்ற இடத்துல 8 போட்டிங்கன்னா 8 மோட் ஆயிரும். ஃபஸ்ட்டு செட் மாதிரியே தான் இங்கேயும். ஓகேவா? ரைட். இப்போது இன்னொரு கண்டிஷன் தெளிவாக கொடுத்துருக்காங்க. எக்ஸ் கிரேட்டர் தென் ஒய்ன்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸ் கிரேட்டர் தென் ஒய். இப்போது இதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் வந்து 2 பாசிபிலிட்டிஸ் இருக்குது, ஒய்க்கும் 2 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேவா? இப்போது எக்ஸ் வந்து 3ஆக இருக்க வாய்ப்பு இருக்கா? எக்ஸ் வந்து 3ஆக இருக்க வாய்ப்பு இருக்கான்னு பாருங்கள். வாய்ப்பே இல்லை. ஏன்னா 3ன்றது 4க்கும் 8ஐயும் விட சின்ன நம்பர் தான். பட் எக்ஸ் வந்து கிரேட்டர் தென் ஒய்ன்னு கொடுத்துருக்காங்கன்றதுனால 3 வந்து பாசிபிலிட்டியே வராது.
3 வந்து ஸ்மாலர் தென் 4, 3 இஸ் ஆல்சோ ஸ்மாலர் தென் 8. ஸோ அப்போ 3ன்ற பாசிபிலிட்டி போயிடுச்சு. அப்போ ஒரே பாசிபிலிட்டி என்னது? தென் எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு 7 மட்டும்தான் ஒரே பாசிபிலிட்டி. இப்போ எக்ஸ் வந்து கிரேட்டர் தென் ஒய்ன்றதுனால எக்ஸ் 7 ஆயிடுச்சு அப்படின்னா ஒய் வந்து என்ன ஆகிடும்? ஆட்டோமேட்டிக்காக ஒய் வந்து 4 ஆகிடும். ஓகேவா? ஏன்னா 7 இஸ் கிரேட்டர் தென் 4, பட் 7 இஸ் நாட் கிரேட்டர் தென் 8. ஓகேவா? ஸோ அப்போது இந்த கேஸில் நம்ம கண்டுபிடிக்க போகிறது என்னது? எக்ஸ் மற்றும் ஒய்னோட இடையிலான சரியான தொடர்பை கண்டறிங்கன்றாங்க. ஸோ ப்ளஸ் பண்ணியிருக்காங்க, மைனஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் பண்ணிங்கன்னா என்ன வருது? எக்ஸ் ப்ளஸ் ஒய் 7 + 4 11. மைனஸ் பண்ணிங்கன்னா எக்ஸ் மைனஸ் ஒய் 3. ஸோ இது ரெண்டுத்துல எது ஆப்ஷனில் இருக்குன்னு பாருங்கள். எக்ஸ் மைனஸ் ஒய் 3 இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் ஒய் வந்து 11 அது இல்லை. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஒன்று தான் உங்களோட ஆன்சர். ஓகேவா? கிளியரா? ஜஸ்ட் நீங்கள் மோடை வச்சு யோசிச்சீங்கன்னா போதும். மோடை வச்சு என்ன வேணால் கேள்வி கேட்கலாம். மோடோடைய அடிப்படை கான்செப்ட் என்னது? எது அதிக முறை வந்திருக்கோ அதுதான் மோடு. ஓகேவா? ஒரு மோடாக இருக்கலாம், 2 மோடாக இருக்கலாம், இல்லை 3 மோடாக இருக்கலாம். கேள்விக்கு ஏற்றாப்புல திங்க் பண்ணுங்கள். தென் இதில் பயிற்சி கேள்விகள் இருக்குது, அதை மறக்காமல் அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதில் எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட்ஸில் வந்து கேளுங்க, நான் வந்து ஆன்சர் பண்ணுறேன். தென் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி சால்வ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா. ஓகேவா? தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்ப்போம். See you the next one.